ஒரு திமுக விமர்சனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதிமுக வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்து திமுக மேல வச்சாங்க. சோ அவங்க வந்து சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது. இப்ப அதே பாணியை வந்துட்டு விஜய் அவர்கள் கையில் எடுக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதிமுக திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லி அதை போராடி வருகிறார்கள். அதற்கு திமுக பதில் சொல்லி தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு வருகிறார்கள். இவர்களும் அவர்களும் இவர்கள் கேள்வி கேட்பதும் அவர்கள் பதில் சொல்வதுமான நிலை ஓடிக்கொண்டிருந்தது. இது சுமூகமா இருந்தது. இப்போது புதிதாக தாவாக்க ஆரம்பித்து தாவாக்க பேசிக் கொண்டிருக்கிறார். தாவாக்க என்ன சொல்கிறார்? எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்று சொல்கிறார். திமுக என்ன சொல்கிறது? அதை பத்தி பேசவே இல்லை. எனக்கும் அண்ணா திமுகவுக்கு தான் போட்டி அது திமுக சொல்கிறது. இப்ப யாருக்கும் யாரும் போட்டி என்கிறதை மக்கள் பார்த்து கொள்கிறார்கள். கண்டிப்பா. இப்ப இன்னைக்கு நடந்த அந்த கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பெருமளவுல ஒரு பாஜகவை பெரிய அளவு விமர்சிக்கவே இல்லை. திமுகவை தீய சக்தின்னு சொன்னவரால பாசிச பாஜகன்ற வார்த்தையை வந்து பிரயோகப்படுத்தவே முடியல. என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க? பாஜகவை அவர் விமர்சிக்க ஆரம்பித்து விட்டால் அவருடைய தற்போதைய பேர் விஜய். எப்போது பிஜேபியை விமர்சிக்கிறாரோ அப்போது அவர் ஜோசப் விஜயா மாறிவிடுவார். அவர் கிறிஸ்துவ தலைவராக மாறிவிடுவார். கிறிஸ்துவ ஜாதி என்று அடையாளப்படுத்தப்படுவார். அமலாக்கத்துறையால் கேள்வி கேட்கப்படுவார், விசாரிக்கப்படுவார். பண பரிவர்த்தனை பற்றி ஆராயப்படுவார். இந்த விதமான பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கு தான், அந்த வம்பில் அவர் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் பிஜேபியை பற்றி அவர் விமர்சிப்பதே இல்லை. அப்ப வெளிப்படையா சொல்லிக்கலாமா? அப்ப பாஜகவுடைய வந்து ஒரு செல்ல பிள்ளை, பாஜகவனுடைய ஒரு மறைமுக கூட்டு வச்சிருக்கிறார் விஜய் அவர்கள். உங்களுக்கு ஆசை இருந்தால் சொல்லிக் கொள்ளுங்கள். சொல்லிக் கொள்ளலாமா என்று இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப இந்த மாதிரி இடி ரேடு வரும், பிரச்சனைகள் வரும், அதுக்கு பயந்துகிட்டு தான் வந்துட்டு அவர் பாஜக விமர்சிக்கல அப்படின்னு சொல்றீங்க. அப்ப பாஜக மிரட்டுதா விஜய? நீங்க ஒருத்தரை மிரட்டுங்கிற அவசியமே இல்லை. தானாவே இந்த சிக்கல்கள் மாட்டாம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய. நீங்க ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சிட்டீங்க, திமுகவை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி எதிர்க்கிறீங்க அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் துணிஞ்சுதானே சார் நீங்க வந்து கட்சிக்குள்ள வரீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பயம்? அப்போ நீங்க நிஜமே பயப்படுறீங்களா? இப்படி பயந்தவங்களால எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. நான் உங்கள் கருத்துக்கே வருகிறேன். பயந்தவரால் ஆட்சி செய்ய முடியாது, மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது. நான் வந்து நல்லது எதுக்கு செய்ய போகிறேன்? ஏன் செய்யணும்? இப்படியே வந்து பேசுகிறேன், ஓட்டு போட்டால் நான் முதலமைச்சர் ஆகிவிடுகிறேன். நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? நாங்க இப்படிதான் வீட்டுக்குள்ள இருந்து ஆட்சி அதிகாரம் பண்ணுவேன். கோட்டையவே என் வீட்டுக்கு மாற்றுவேன். சோ அப்ப வந்து என்னன்னா விஜய் அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறாருன்னு ஒத்துக்கிறீங்க, அப்படிதானே? வீட்டுக்கு வெளியே இப்போது வருவதே ஒரு பெரிய புண்ணியம் தானே. தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த அளப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் தானே. இப்படி ஒரு நடிகரை நீங்கள் பார்க்க முடியுமா? இது வரைக்கும் பார்த்திருக்கிறீர்களா? எம்ஜிஆருக்கு பிறகு யாராவது ஒரு நடிகர் வந்து மக்களை சந்தித்து இருக்கிறாரா? அப்படியானால் விஜயகாந்த் வரலையா சார்? விஜயகாந்த் வந்தார். ஆனால் இவர் போல திரட்சியாக மக்களை கூட்டி வைத்து மக்களுக்கு விஜயகாந்துக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு பாத்திருக்கீங்கல்ல சார்? கிட்டத்தட்ட அதுக்கு ரெக்கார்டு சார். அது 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட அவ்வளவு கிரௌடு வந்துச்சு சார். இப்ப வரைக்குமே விஜயகாந்த் பேரை சொல்லி ஓட்டு வாங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சார். நீங்க என்ன விஜயகாந்த் கூட இவ்வளவு தூரம் கம்பேர் பண்ணிட்டீங்க? கம்பேர் பண்ண கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு விஜயகாந்துக்கு. விஜயகாந்துக்கு கூட்டம் வந்து விட்டது. உங்க கேள்விக்கு நான் அமைதியாகவே சொல்கிறேன். விஜயகாந்துக்கு கூட்டம் வந்து விட்டது. ஆனா அந்த கூட்டத்தில் உணர்ச்சி இருந்ததா? ஏன் இல்ல? உயிர் போனாலும் பரவாயில்லை என்று உணர்ச்சி இருந்ததா? யாரால தைரியமா கம்பத்தின் மேல் ஏற முடிஞ்சதா? டிரான்ஸ்பர் மேல் நடக்க முடிஞ்சதா? வீர சாகசம் பெருமையான விஷயம். தண்ணீர் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, செத்து போனாலும் பரவாயில்லைன்னு யாராவது சொல்ல முடிஞ்சதா? எத்தனை இளம்பெண்கள் சொல்றாங்க, என் கணவருக்கு தெரியாம வந்துக்கிறேன், எனக்கு அவரை விட இவர் தான் பெரிது என்று சொல்கிறார்கள். இது மாதிரி யாராவது எந்த கட்சியில சொல்லியிருக்காங்களா? வரலாற்றை நீங்க பார்த்திருக்கீங்களா? என் கணவன் தேவையில்லை, விஜய் போதும், விஜயை பார்த்தால் போதும், என் குழந்தையை கூட்டிட்டு வந்திருக்கிறேன், அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படியானா எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவனாக மக்கள் முன்னாடி ஒரு புரட்சிக்காரராக அவர் கருதப்படுறார், பார்க்கப்படுறார். நீங்க இந்த பாயிண்ட்ல பாருங்க, இந்த வியூகத்தின் அடிப்படையில பாருங்க. அதனாலதான் அந்த கூட்டத்தை தற்குறி கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க தற்குறி கூட்டம் சொல்லுங்க, தற்குறி இல்லாத கூட்டம்னு சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குன்னு அவங்க போறாங்க. இந்த உலகத்தினுடைய எந்த மனிதர்களையும் முடியாது டிரான்ஸ்பவர் கம்பத்தின் ஏறி அங்கிருந்து குதிக்கிறது. ஈரோடு மாநாட்டிலே ஒரு தொண்டர் 36 அடி உயரத்தில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் ஏறி இறங்க மறுத்து விட்டார்.
விஜய் வந்து பிளேயிங் கிஸ் கொடுக்குறேன், கிஸ் கொடுக்குறேன், பிளேயிங் கிஸ் சொல்ல, நீ இறங்கி வா நான் கிஸ் கொடுக்குறேங்கிற, இறங்கி வா கிஸ் கொடுக்குறேங்கிற. அப்ப இவன் ஒரு கிஸ்ஸுக்காக அவன் வந்து எங்க உட்காந்துருக்கான், 30 அடி உயர கம்பத்துல ஏறி இருக்கு. அசிங்கப்படணும் சார், கேவலப்படணும் சார், வெட்கப்படணும் சார். யாரு கேவலப்படணும்? என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கரண்ட் கம்பத்தை புடிச்சு தொங்குறாங்க, மின் வயர்களை புடிச்சு தொங்குறாங்க. அதாவது ஒரே ஒரு கேள்விதான், வெட்கப்படக்கூடியவர்கள் ஒதுங்கி போய்விடுங்கள், துக்கப்பட வேண்டியவர்கள் வெளியே போய்விடுங்கள். உயிரை கொடுத்து செத்தால் பரவாயில்லை, செத்தவனுக்கு பணம் உண்டு. எந்த கட்சியில சொல்லியிருக்கீங்களா? செத்தவனுக்கு 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும் எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? தைரியம் இருக்கா? யாரும் சொல்லல. அது குற்ற உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு சார். குற்ற உணர்ச்சி எந்த உணர்ச்சியும் இல்லையா? 36 அடி உயரத்துல நின்று அவன் வந்து தலைவா தலைவான்னு கத்துறான். இது நல்ல விஷயமா? இது மாதிரி விஷயங்கள் நீங்க செஞ்சு காமிங்க. எதுக்கு செய்யணும்? நீங்க செய்யாமட்ட போங்க. உங்களுக்கு செய்ய தைரியம் இருந்தா செஞ்சு காமிங்க, செய்ய தைரியம் இல்லைன்னா நீங்க ஒதுங்கி போயிடுங்க. அதான் அவர் சொல்றாரு, என் எதிரே களத்தில் யாருமே இல்லைங்கிறார். யாரும் எப்படி இருப்பாங்க? நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டோம், எங்கள் முன்னாடி யாரும் இருக்க மாட்டார்கள். அப்ப என்னன்னா, பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகம் இருந்துச்சுன்னு நினைச்சுக்குமே. அந்த பூனைக்கு உலகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, நாங்க மூடிக்கொள்கிறோம், எங்க முன்னாடி யாருமே இல்லை. திமுக தவிர வேற யாருமே இல்ல எதிர்ப்பதற்கு. ஆமா, திமுக மட்டும்தான் இருக்கிறது. அதிமுக கூட இன்னும் ஒரு மாதத்தில் சொல்லுவோம், திமுகவும் எங்களுக்கு எதிரி இல்லை, திமுகவும் களத்தில் இல்லை என்று சொல்லிவிடுவோம். ஓகே. 2006 சொல்லிட்டு 2026 தேர்தலுக்கு பிறகு திமுக காணாமல் போயிடும் தான் சொல்லியிருக்கிறாரு. காணாமல் போயிடும் சொல்லிருக்காரா? எவ்வளவு சரியான பதில் பாருங்க. திமுக கண்டிப்பாக காணாமல் போயிடும். இவர் கண்ணுக்கு காணாம போயிடும். ஆனா ஆட்சியில இருப்பாங்க திமுக. இவர் கண்ணுக்கு அவங்க காணாம போயிடுவாங்க. ஆட்சியில இருந்து காணாம போவாங்களா, ஆட்சியில் இல்லாம காணாம போவாங்களா அப்படிங்கறத நீங்க வந்து விஜய் கிட்ட தான் கேட்கணும். திமுக ஆட்சி எப்படி இருக்கு சார்? நீங்க பாக்குறீங்க இத்தனை வருஷம் திமுக ஆட்சி மக்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்து கொண்டும், சில கடமைகளை செய்ய முயற்சி செய்து கொண்டும், சில கடமைகளை செய்ய முடியுமா முடியாத என்று பரிசீலித்துக் கொண்டும் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆட்சியில் இல்லாதவர்கள், அதிகாரம் இல்லாதவர்கள், நாங்கள் வந்து அதை செய்வோம் இதை செய்வோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் திமுகவுக்கும் மற்றவர்களுக்கும் பேதங்கள் எப்படி வருகிறது என்றால், இல்லாதவன் எதவனாலும் பேசிவிடுவான், இருப்பவன் தான் ஜாக்கிரதையா பேச வேண்டும். திமுக இருப்பவன், ஆட்சியில் இருப்பவன், அதிகாரத்தில் இருப்பவன், அதனால் அந்த கட்சியாக இருப்பவர்கள் அவர்கள் ஜாக்கிரதையா பேசுவார்கள். எதுவுமே இல்லாதவர்கள் எது வேணாலும் பேசிக்கொள்வார்கள்.